வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 7வது முறையாக கடந்த ஒரு மாசத்துல மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையின் மையப்பகுதியான டி நகர்ல நேத்து ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு எல்லார்ட்டையும் அப்படியே அந்த வண்டியில இருந்து அப்படியே அந்த தாமரை சின்னத்தை அப்படியே எல்லாருக்கையும் காமிச்சிட்டு, என்ன பாரு, என் தாமரையை பாரு, என்ன பாரு, என் தாமரை சின்னத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நாங்களும் இருக்கோம் களத்துல அப்படிங்கறத ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு போயிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல நடந்த ரோட் ஷோ எவ்வளவு பெரிய ஒரு ஃபிளாப் ஷோவா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கூட்டமே இல்ல. வண்டி நகர நகர சைட்ல வந்து எல்லாரும் அண்ணாமலை கண்ணை காட்ட காட்ட அப்படியே ஓடி 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 முன்னால முன்னால போய் கூட்டம் வர மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே இவங்க வந்து மக்களை பத்தி ஒரு அக்கறை இருக்கா, மக்களை பத்தி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. எவ்வளவு நேரம் டிராபிக், கிட்டத்தட்ட சில பல மணி நேரங்கள் வந்து டிராபிக்கை வந்து ஜாம் பண்ணி, டிராபிக்கை வந்து ஸ்தம்பிக்க வைத்து, ரீரூட் பண்ணி, மக்கள் அன்றாட வேலைக்கு செல்லக்கூடிய மக்களுக்கும், வயசானவங்க, பெண்கள் இருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறவங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் கஷ்டம். மணிக்கணக்குல டிராபிக்ல வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், பண்டிகை காலம்னு தெரியும். உகாதி வருது, ரம்ஜான் வருது, தமிழ் வருஷ பொறுப்பு வருது. டி நகர் போன்ற ஒரு வணிகத்துக்கான மைய பகுதியில போய் நீங்க ஒரு ரோட் ஷோ நடத்துறீங்க. உங்க ரோட் ஷோக்காக அங்க இருக்கக்கூடிய கடையெல்லாம் வந்து மூட சொல்லி உத்தரவு போடுறீங்க. இப்ப எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்குது யோசிச்சு பாத்தீங்களா? ஏற்கனவே உங்க டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி போன்ற தவறான பொருளாதார கொள்கையினால சிறு குறு தொழில்களையே வந்து சாகடிச்சிட்டீங்க. இன்னைக்கு ரோட் ஷோ பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நாள் வருமானத்தை அவங்களுக்கு காலி பண்ணிட்டீங்க. எவ்வளவு பேர் உங்களை திட்டிட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பண்டிகை நேரத்துலதான் கடைக்கண்ணிக்கு போய் உங்களால பண்டிகையே பாதி பேர் கொண்டாடுறது நிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க விலைவாசி ஏற்றத்தினால. ஏதோ விரலுக்கு ஏத்த வீக்கம், நம்மளாவது கொஞ்சமாவது ஏதாவது கொண்டாடுவோம் அப்படின்னு நினைச்சு கடைக்கு போலாம்னு நினைச்சா பண்டிகை நாளா பார்த்து ரோட் ஷோ நடத்துறீங்க. எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு ரோட் ஷோ நடத்தி என்ன சாதிக்க போறீங்க? உங்க முகத்தையும் தாமரை சின்னத்தையும் பார்த்தா ஓட்டு வரணும்னா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்திருக்கணும், இல்ல அதுக்கு முன்னால நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்திருக்கணுமே. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல மோடி அவர்களே உங்களுடைய போட்டோவே காமிச்சு ஓட்டு கேட்கவே பாஜக தயங்குச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு அவங்களுடைய பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு அதிமுக தயவுல ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிங்க. இன்னைக்கும் அதுதான் நிலைமை. நீங்க திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்ப திரும்ப உங்க முகத்தை காட்டினீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு தான் அதிகமாகும். ஓட்டு வேணும் அப்படிங்கறது மட்டும் ஒரு 10 தடவை வர தெரியுது இல்ல? வெள்ளத்துல தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படும் போது ஒரு தடவை வந்திருக்கலாமே. குஜராத்துக்கு ஓடி போனீங்களே, ஐயோ என்னுடைய மக்கள் தவிக்கிறார்கள்னு 1000 கோடி தூக்கி கொடுத்தீங்களே. ஏன் சார் அந்த பரிவும் அக்கறையும் தமிழ்நாட்டு மேல வரமாட்டேங்குது? வெறும் வேட்டி சட்டை கட்டிட்டு ஒரு அங்கவஸ்திரத்தை மாட்டிட்டு எனக்கு இட்லி பொங்கல் பிடிக்கும், நான் சுடுற வடை தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா தமிழக மக்கள் ஏமாந்துருவாங்களா? எனக்கு தமிழ் மீது அக்கறை இருக்குன்னு ஒரு திருக்குறள்ல சொன்னா மக்கள் மயங்கிருவாங்களா? மக்களாகிய நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பிரதமர் வராரு, போய் வேடிக்கை பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாட்டுடைய ஒரு தலைவர் வராரு, நாட்டுடைய பிரதமர் வராரு, மனுஷன் எப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வத்துல நிறைய பேர் அங்க போய் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க டி நகர் ஏரியால வச்சதே இந்த சங்கி கூட்டம் அந்த ஏரியால வெஸ்ட் மாம்பலம், சிஐடி நகர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுவும் டி நகர் மாதிரி ஒரு காம்பாக்டான ஏரியால கொண்டு போய் ரோட் ஷோ வச்சா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தாலும் அப்படியே ஜேன்னு நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம்ல. ஏன்னா 10 வருஷமா இந்த மாதிரி பொய்யான பிம்பங்கள்ல தானே இவங்க கதை ஓடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு தேர்தல் மேடையில 10 வருஷமா ஆட்சியில இருந்திருக்கிறீங்க, மீண்டும் 3வது முறை என்ன பிரதமரா தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மேடைக்கு மேடை கேக்குறீங்க. எதை வச்சு பிரச்சாரம் பண்றீங்க? 10 வருஷமா இருந்தீங்களா ஆட்சியில? ஏதாவது ஒரு சாதனை தமிழக மக்களுக்காக பிரத்யேகமா நீங்க செஞ்ச ஏதாவது ஒரு நல்லதை சொல்லி உங்களால ஓட்டு கேட்க முடியுதா? எதிர்கட்சிகள் மீது வன்பத்தையும் வெறுப்பையும் தானே விதைச்சிட்டு இருக்கீங்க.
சரி, கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றிட்டீங்களா? எதிர்க்கட்சியை நோக்கி கையை நீட்டுறீங்கல்ல, குற்றம் சாட்டுறீங்கல்ல. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? கருப்பு பணத்தை மொத்தமா மீட்டுட்டு வருவேன்னு சொன்னீங்களே, மீட்டுட்டு வந்தீங்களா? ஒவ்வொரு இந்தியன் கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னீங்களே, 15 பைசாவாவது போட்டீங்களா? வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, இந்நேரத்துக்கு 20 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணுமே, உருவாக்குனீங்களா? விவசாயிகள் இன்கம் வந்து டபுள் மடங்கு ஆக்கிருவேன் அப்படின்னீங்களே, பண்ண முடிஞ்சதா உங்களால? 2022க்குள்ள எல்லாருக்கும் பக்கா ஹவுசஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில 3/4 பங்கு தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து வருது. ஆனா பேர் என்னவோ மோடி வீடு கட்டி கொடுத்துட்டார். இப்படி எத்தனை திட்டம்? 100 ஸ்மார்ட் சிட்டி நீங்க, புல்லட் ட்ரெயின் நீங்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க, சிலிண்டர் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்ததை விட டபுள் மடங்கா உயர்ந்து நிக்குது இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையும் சரி, சிலிண்டர் விலையும் சரி. 400 ரூபாய் இந்த சிலிண்டர் விலை 1200 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டு விலை ஏத்துனதுக்கு கிரெடிட் எடுத்த மாட்டீங்க. ஆனா ஒரு 100 ரூபாய் குறைச்சிட்டு பாருங்க, பெண்களுக்கான ராக்கி பந்தன், ரக்ஷா பந்தனோட பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு பெருமை பேசுவீங்க. இன்னைக்கு எவ்வளவு அவலமான ஒரு நிலைமை ஜனநாயகத்துலன்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் டெல்லியில போய் போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு வர வேண்டிய நிதி சரியான நேரத்துல வரல அப்படின்னு. கேரளாவோட முதல் மந்திரி போய் போராட்டம் பண்றாரு, கர்நாடகாவுடைய முதல் மந்திரி போய் போராட்டம் பண்றாரு, கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல. இன்னைக்கு தமிழ்நாடு கேஸ் போட்டிருக்குது. வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை, பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை. அப்ப எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை எதிரி மாநிலங்களாக பாக்குது இந்த பாஜக. இவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் வஞ்சிக்கிறார்கள். எதிர்கட்சிகளை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு நம்மள பழி வாங்கிட்டு இருக்காங்க, நம்மள கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. கார்பரேட்டுகளுக்கு எவ்வளவு சலுகை? 30% இருந்த டாக்ஸ் 22% குறைச்சிட்டான். இன்னொரு பக்கம் நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கட்டுற ஜிஎஸ்டி பணத்துல எல்லாம் இவங்களுக்கு லட்சமும் கோடியும் தூக்கி லோனா கொடுத்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாட்டில் மக்கள் வாங்கக்கூடிய கடன் தொகை இருக்குல்ல, அது வந்து நாட்டுடைய ஜிடிபியோட 40%. இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுத்தர குடும்பங்களும் சரி, ஏழை எளிய மக்களும் சரி, இன்னைக்கு கடன்ல தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தின நிலைமைக்கு இன்னைக்கு இந்த 10 வருஷத்துல நம்ம கொண்டு வந்துட்டாங்க. வரலாறு காணாத அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சேமிப்பு, ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப பெண்கள் யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் பட்ஜெட் போட்டீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி அங்கங்க ஏதோ ஒரு எவர் சம்பளத்திலயோ இல்ல ஏதாவது ஒரு பொட்டிலையோ போட்டு வைப்பீங்கல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல அது மாதிரி போட்டு வைக்க முடியுது? எத்தனை பேரால சேமிக்க முடியுது? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்கணும். இந்த 10 வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு நீங்க வந்து மாறி இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உங்கள் வருமானம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, உங்களுடைய விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள்ல 80 கோடி மக்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷனை நம்பி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் வளர்ச்சியா? இந்த வளர்ச்சியை தான் இவங்க ரொம்ப பெருமையா உலகத்திலே 5வது பெரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தனி மனித வருமானத்தை வச்சு பார்த்தா உலக நாடுகளில் 180வது இடத்துல இருக்கிறோம் நாம. ஆனா இவங்க ஏழை எளிய மக்களை பத்தி என்னைக்கு கவலைப்பட்டு இருக்காங்க? 2014ல உலக பணக்காரர்களில் 200வது இடத்துல இருந்தா அதானே இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறாரு. இவங்க சொல்லக்கூடிய அம்ரித் காலாக இருக்கட்டும், இல்ல விக்சித் பாரதாவா இருக்கட்டும், இல்ல அச்சே தின்னாக இருக்கட்டும், இதெல்லாம் கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே. ஏழை எளிய மக்களை பற்றி இந்த அரசாங்கம், பாஜக அரசாங்கம் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது, இனிமேலும் கவலைப்பட மாட்டாங்க. 10 வருஷமா இவங்க காட்டின பிம்பத்தை நம்பி 2 முறை இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். அந்த 2 முறை வாய்ப்பு கொடுத்ததுக்கே இன்னைக்கு நாடு இந்த நிலைமையில இருக்கு.
மூன்றாவது முறை வாய்ப்பு கொடுத்தா நாடு எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய எல்லா நாடுகளும் பின்தங்கி இருக்கிறது. இது அரசியல் வரலாறு. இது போய் வரலாறு படிச்சு பாருங்க. எந்த நாடு மதத்தை முன்னிறுத்தி அரசியல் பண்ணிச்சோ அந்த நாடெல்லாம் இன்னைக்கு வந்து மிக மோசமான நிலைமையில இருக்கு. உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம். ஆனா ரீசெண்டா வந்த வீடேமோடைய தரவுகள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு. இன்னும் மூன்றாவது முறை நம்ம 56 இன்ச்சுக்கு ஓட்டை போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா அது முழு சர்வாதிகார ஆட்சியா மாறிடும். நாட்டுடைய பிரதமரும் ஆளும் கட்சியுடைய கடமையும் என்ன? நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எல்லாருடைய நலனுக்காகவும் ஒரே மாதிரி உழைக்கணும். அதுதான் பாரபட்சம் இல்லாத ஒரு ஜனநாயக அரசுடைய கடமை. ஆட்சியும் ஏஜென்சியும் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக எதிர்த்து பேசுறவன் எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறது, இதெல்லாம் சர்வாதிகாரம் இல்லைன்னா எது சர்வாதிகாரம்? இன்னமும் அச்சே தின் வரும், விக்சித் பாரத் வரும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்களா? யோசிச்சு போட்டு போடுங்க. இந்த வாய்ப்பை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது.